இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ பெத்த பொண்ணுங்க நாங்க 2 பேரும் இருந்தோம். நீ தனியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. உன்னை தனியா விட்டுட்டோம்மா. சாரி. ஏய், நீ என்ன என்கிட்ட சாரி சொல்ற? நீயும் தேனும் ஒரே வீட்ல வாழ போயிருக்கீங்க. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சொல்லு? நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. என்ன பத்தி எல்லாம் நினைச்சு மனசு குழப்பிக்காத என்ன? இருந்தாலும் உன் கூட இருக்க முடியலையேதான். ஏய், நான் நல்லாதான் இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத என்ன? நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்க்கையை நடத்துறீங்கன்னு தெரிஞ்சாலே நான் நிம்மதியா இருப்பேன். நல்லபடியா இரு மீனாட்சி. ஆட வரேன். சரி, கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். சரி. டென்ஷன் ஆகாத. அப்புறம் நினைச்ச நேரம் கிளம்பி வரதுக்கு நான் என்ன மொட்டை பையலையா? குடும்பஸ்தன், பொறுப்பான குடும்பஸ்தன். வந்துட்டேன்யா. 10 எண்டத்துக்குள்ள நான் அங்க இருப்பேன் பாரு. ஹலோ ஹலோ. டேய், இங்க. ஓ, இங்கயா? நீயா கூப்பிட்ட? அதான் நான் பார்த்தேன். என்னடா ரிங்கே வராம போன்ல பேசுறாங்கன்னு. இந்த நேரத்துல எங்க போற? ஹேய், என்ன இப்படி கேட்ட? வள்ளி திருமணம் நாடகம் நடக்க போகுது, அது உனக்கு தெரியாதா? ஜெனரல் நாலேஜ்ல நீ ரொம்ப வீக் மீனாட்சி. பரவாயில்ல, நான் வீக்காவே இருந்துட்டு போறேன். ஜெனரல் நாலேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற நீ அங்க போய் என்ன செய்ய போற? என்ன செய்ய போறனா? நிறைய பிளான் இருக்குமா? ஐயா இல்லன்னா நாடகம் நடக்கிற இடத்துல ஒரு உற்சாகமே இருக்காது. உற்சாகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ பேசாம இங்கேயே இரு. புதுசா அங்க போய் பிரச்சனையை வாங்கிட்டு வராத. இதுக்கு தான் மீனாட்சி உன்னை மாதிரி பொறுப்பான ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறது. ரியலி ஐ லைக் யூ. உடனே பொண்டாட்டின்னு சொல்லி அட்வான்டேஜ்ல எடுத்துக்காத. நல்ல அட்வைஸ யார் வேணாலும் பண்ணலாம், அதுக்கு தான் சொன்னேன். அதாவது மீனாட்சி, நியாயமா பார்த்தா நீயும் நானும் சோடி போட்டுக்கிட்டு போய் தான் இந்த நாடகத்தையே பார்க்கணும். உனக்கு நாடகமும் பிடிக்காது, என் கூட ஜோடியா வர்றதும் பிடிக்காது. அதனால தான் நான் சோலவா கிளம்பிட்டேன். நம்ம ஊர்ல நடக்கிற நாடகத்துக்கு நாமளே போலனா எப்படி? ஏன், உனக்கு வள்ளி திருமணம் கதை தெரியாதா? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்லையாவா? ஏய், விவரம் தெரிஞ்சதுல இருந்து பாக்குறோம்ல. கிட்டத்தட்ட ஒரு 100 தடவையாவது பார்த்திருப்பேன். அப்புறம் ஏன் அங்க போற? ஏய், அதெல்லாம் ஒரு ஜாலிமா. நைட்டு பூரா கண்ணு முழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியா அரட்டை அடிச்சுட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பொண்ணுங்க கிட்ட உரண்டை எடுத்துக்கிட்டு கோவப்பட வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேற மாதிரி அனுபவம். உனக்கெல்லாம் சொன்னா புரியவா போகுது? உரண்டை இழுக்கிறவன் தானே நீ, அது எனக்கு நல்லா தெரியும். அதான் போக வேணாம்னு சொல்றேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. யார் மனசும் பாதிக்காத மாதிரி சும்மா ஒரு கேலிக்கு தான், கூடவே ஒரு கிண்டல், அவ்வளவுதான். அது இருக்கட்டும். மாமாவோட டெய்லர் கடையை பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். எது? எங்க அப்பா கடையை பத்தியா? அது என்ன பெரிய அரண்மனையா? அதுல டிஸ்கஸ் பண்ண என்ன இருக்கு? முடிஞ்சா ஜாக்கெட்டுக்கு பட்டன் கட்டி கொடு, விடிஞ்சதும் நான் வந்துடுறேன். சரியா? ம்.